அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சந்தேகம் இருந்தாலே அரசு நிறுவனத்திற்குள் நுழைந்து சோதனை செய்து ஆவணங்கள் எடுத்துச் செல்வீர்களா என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். என்ன நினைத்துக் கொண்டு அமலாக்கத்துறை செயல்படுகிறது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். டாஸ்மாக் வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிரான வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். எந்த ஒரு வழிமுறையும் பின்பற்றாமல் அமலாக்கத்துறையினர் அரசின் முக்கிய அலுவலகத்தில் சோதனை நடத்தியிருக்கிறார்கள் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. சந்தேகம் இருந்தாலே அரசு நிறுவனத்திற்குள் நுழைந்து சோதனை செய்து ஆவணங்களை எடுத்துச் செல்வீர்களா என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். என்ன நினைத்துக் கொண்டு அமலாக்கத்துறை செயல்படுகிறது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். டாஸ்மாக் வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிரான வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் அலுவலகங்கள்ல அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டது அரசியல் ரீதியா மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த சூழல்ல உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையினருடைய சோதனைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சார்பாக மேல்முறையீடு அப்படின்றது செய்யப்பட்டிருந்தது. குறிப்பா கடந்த மார்ச் மாதம் சென்னை, விழுப்புரம் உள்ளிட்ட 10க்கும் அதிகமான இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் டாஸ்மாக் அலுவலகங்களை குறிவைத்து அவர்கள் சோதனை நடத்தியிருந்தாங்க. இதுக்கு அவங்க சொன்ன காரணம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடைபெற்றிருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை தான் அவங்க முன் வச்சிருந்தாங்க. இந்த சோதனை அப்படின்றது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. அதனால அமலாக்கத்துறையினருடைய சோதனைக்கும் அவங்களுடைய விசாரணைக்கும் தடை விதிக்கணும் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை தான் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துடைய அந்த மனுவில் தாக்கல் செஞ்சிருந்தாங்க, கோரிக்கையாகவும் முன் வச்சிருந்தாங்க. இந்த வழக்கு இப்போ உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி B.R. கவாய் தலைமையிலான அமர்வு முன்னாடி தான் விரிவான விசாரணையா நடைபெற்று வருது. தமிழ்நாடு அரசு தரப்புல மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் வாதங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எடுத்த உடனே என்ன சொல்றாரு, அமலாக்கத்துறையினருடைய அந்த சோதனை அப்படின்றது சட்டவிரோதமானது. ஏன்னா எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் இல்லாம டாஸ்மாக் அலுவலகம் அப்படின்றது அரசுடைய ஒரு மிக முக்கியமான துறையை சார்ந்த தலைமை அலுவலகமா இருக்கு. அந்த அலுவலகத்துக்குள்ள அத்துமீறி இவங்க உள்நுழைஞ்சு மணிக்கணக்கில் இவங்க சோதனை நடத்தி இருக்கிறாங்க. குறிப்பா அங்க இருந்த பெண்களை 40 மணி நேரத்துக்கும் மேல வெளியே கூட போக விடாம தடுத்து நிறுத்தி இருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆவணங்கள், கோப்புகள், அரசுடைய ஆவணங்கள் அத்தனையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் இருக்கக்கூடிய ஆவணங்கள் அத்தனையுமே இவங்க எடுத்து சென்றிருக்கிறாங்க. இது எல்லாமே சட்டவிரோதமானது அப்படின்ற கோபமான ஒரு வாதங்களை முன் வச்சாரு. அப்போ அமலாக்கத்துறை சார்பில் இல்ல இந்த ஊழல் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு, கோடிக்கணக்கான ரூபாய் அப்படின்றது இதுல முறைகேடா நடந்திருக்கு, அதனாலதான் நாங்க விசாரணை நடத்தணும் அப்படின்ற ஒரு பதிலை அமலாக்கத்துறையினர் சொல்றாங்க. அந்த பதிலை கேட்டு கொஞ்சம் கோபம் அடையக்கூடிய தலைமை நீதிபதி, கூட்டாட்சி தத்துவத்தை பத்தி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, வாட் யூ திங்க் அபவுட் ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படின்ற வார்த்தையை ரொம்ப அழுத்தமாக பயன்படுத்தினாரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு புகார் வருது, ஒரு FIR ஃபைல் பண்றீங்க அப்படின்னாலே மட்டுமே நீங்க ஒரு அரசுடைய அலுவலகத்துக்கு, தலைமை அலுவலகத்துக்கு போய் அங்க சோதனை செய்வீங்களா, அங்க இருக்கக்கூடிய ஆவணங்களை எல்லாம் நீங்க பறிமுதல் செய்வீங்களா, எந்த அடிப்படையில் இதை செஞ்சு இருக்கீங்க அப்படின்ற கொஞ்சம் கோபமான ஒரு கேள்வி எழுப்பினாரு. இப்போ அதுக்கு அமலாக்கத்துறையினர் சார்பாக என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படின்ற பதில்களை கொடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து தமிழக அரசு சார்பா ஆஜராகிருக்கூடிய மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் இவங்க அத்துமீறி நடந்துகிட்டாங்க அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காக CBI கூட ஒரு விசாரணை நடத்தணும், ஒரு இடத்துக்கு போய் சோதனை செய்யணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட அரசு கிட்ட முன்கூட்டியே அவங்க தகவல் தெரிவிக்கிறாங்க. ஆனா அமலாக்கத்துறை இப்படி பண்றதே இல்லை. இது வெறும் தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க ஒரு அரசு இயந்திரத்துக்கு எதிராக செயல்படுறாங்க. அரசுடைய முக்கியமான கோப்புகளை இவங்க இப்ப அள்ளிக்கிட்டு போகும் பொழுது அது யாருக்கிட்ட கொண்டு போய் அமலாக்கத்துறை கொடுக்கறாங்க அப்படின்ற கடுமையான சந்தேகங்கள்லாம் எழுப்பப்படுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய சூழல்ல டாஸ்மாக் நிறுவனமும் தனியா அவங்களுடைய தரப்பு வாதங்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. இதுல அமலாக்கத்துறையினருடைய சோதனைக்கு அவசியமே இல்லை. ஏன்னா நாங்களே இங்க முறைகேடு நடக்கும் பொழுது விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், தனியா வழக்குகள் அப்படின்றதெல்லாம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத டாஸ்மாக் நிறுவனம் சார்பாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. தொடர்ச்சியா வாதங்கள், பிரதிவாதங்கள் அப்படின்றது காரசாரமான முறையில் நடந்துகிட்டு இருக்கு. ரஞ்சித், நன்றி நிரஞ்சன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.